வணக்கம். என்னோட பேரு சிந்துஜா. நான் 2022 குரூப் 4 எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் 2019 இருந்தே ஆரோ ஸ்டடி சென்டர்ல படிச்சுட்டு இருக்கேன். 2019 இருந்து அப்புறம் 2023 குரூப் 2 மெயின்ஸ் வரையும் கண்டினியூஸா படிச்சுட்டு தான் இருக்கேன். அப்புறம் வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணினேன், அப்படி எக்ஸாமுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணினேன் அப்படின்னா, நமக்கு இன்ஸ்டியூட்லேயே சிலபஸ் தந்துருவாங்க. அதில் தமிழ், மேக்ஸ், ஜிகே, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கும். அப்புறம் தமிழ் வந்து 6th to 12th வரைக்குமே புக்ல தான் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஜிகே வந்து சாரோட நோட்ஸ் தான். சாரோட நோட்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸும் சாரோட நோட்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன். மேக்ஸ் வந்து ஒரு டாபிக் வந்து சிலபஸ்ல தந்திருப்பாங்க. அந்த டாபிக் ப்ளஸ் வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் இவ்வளோ தந்திருப்பாங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எக்ஸாம் எழுதுவேன். அப்புறம் வந்து இன்ஸ்டியூட்லேயே வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் வந்து நல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம எப்போமாவது டயர்டாக படிக்க முடியாது அப்படிங்கும்போது அதை கேட்கும்போது நமக்கு திருப்பி படிக்கணும்னு தோணும். அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக எக்ஸாம் வந்து இன்ஸ்டியூட்ல வச்சுட்டே இருக்கிறதுனால எக்ஸாம் ஃபியர் இருக்காது. நான் எப்படி படிக்கிறதுக்கு டைம் வந்து எப்படி பிளான் பண்ணி வைப்பேன்னா, வந்து ப்ராப்பராக டைம் இருக்காது. ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறம் குழந்தைலாம் இருக்கிறதுனால ப்ராப்பராக டைம் இருக்காது. அதனால வந்து எவ்வளோ ஸ்பீடாக கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக கவர் பண்ணுவேன். ஒரு நாள் 6 மணி நேரம் கிடச்சுன்னா ஒரு நாள் 2 மணி நேரம் தான் கிடைக்கும். அதனால எவ்வளோ ஸ்பீடாட்டு படிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக படிச்சு வைப்பேன். ஃபர்ஸ்ட் 2 days வந்து மேக்ஸிமம் தமிழ் தான் படிப்பேன். அடுத்து 2 days வந்து ஜிகே படிப்பேன். அடுத்து ஒரு ஹாஃப் டே வந்து மேக்ஸ், சிலபஸ்ல தந்திருக்க ஒரு டாபிக் ப்ளஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எக்ஸாம் வந்து கண்டினியூஸாக வச்சுட்டே இருக்கிறதுனால எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் வந்து 4 இயர்ஸாவே இந்த ஆரோ ஸ்டடி சென்டர்ல படிக்கிறதுக்கு காரணம் வந்து சாரோட கைடன்ஸும் மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் தான். அப்புறம் வீக்கெண்ட் கிளாஸஸ்னால என்னால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கிங் உமன், அதுக்கப்புறம் மென் எல்லாருக்குமே வந்து ஆரோ ஸ்டடி சென்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் யூஸ் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆல்ரெடி வந்து ஆரோ ஸ்டடி சென்டர்ல படிச்சுட்டு இருக்க எல்லாருக்கும் எனக்கு ஆல் த பெஸ்ட். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஆரோ ஸ்டடி சென்டருக்கு, அதுக்கப்புறம் என்ன கைட் பண்ணின சாருக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆரோ ஸ்டடி சென்டர்லேயே சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.